பிருஹதீஸ்வர மகாத்மியம் 11ஆம் அத்தியாயம். ஒரு நாள் ஹரதத்தரின் கனவில் சிவபெருமான் தோன்றினார். அன்பனே, உனது தவத்திற்கு நான் மகிழ்கிறேன். மன்னன் கரிகாலனிடம் நான் கூறியதாக கீழே காணும் செய்திகளை கூறுவாயாக என்று பணித்தருளினார். மன்னன் கரிகாலன் முற்பிறப்பில் காளஹஸ்தியில் ஒரு வேடனாக பிறந்தவன். சிவராத்திரி தினத்தன்று என்னை தரிசித்து வணங்கியதால் இப்பிறப்பில் அரசனாக பிறந்துள்ளான். கொலை முதலிய கொடுந்துன்பம் இழைத்த குற்றத்திற்காக இப்பிறப்பில் இவனுக்கு கருங்குஷ்டம் பீடித்துள்ளது. முன்பு ஒரு சமயம் கரன் என்னும் அசுரன் தண்டகாரண்யத்தில் வசித்து வந்தான். அவனும் இவனை போலவே குஷ்டத்தால் துன்புற்று வந்தான். பராசர வனத்தில் சுயம்புவான லிங்கத்தை, அதாவது என்னை வழிபட்டு துன்பம் நீங்கினான். அந்த சுயம்பு லிங்கமும் தடாகமும் தஞ்சபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு தென்மேற்கிலும் கரதலேஸ்வரர் ஆலயத்திற்கு மேற்கிலும் இருக்கின்றன. புண்ணியம் மிகுந்த அந்த தீர்த்தத்திற்கு சிவகங்கா என்று பெயர். இந்த பொய்கையில் நீராடினால் நீராடியவர் செய்த அனைத்து பாவங்களையும் களைகிறான். கொங்கணேஸ்வரனின் ஆலயத்திற்கு தெற்கு சக்தி கூபம் என்ற பெயரில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றிற்கு மேற்கு திசையில் கந்த பெருமானுடைய ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் இன்றும் காணப்படுகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த கந்தனை தரிசித்தால் மிகுந்த புண்ணியம் பெறலாம். தற்போதுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அங்கு கரனால் பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள் ராசிகளின் அமைப்பில் சக்தி கூபத்திற்கு தெற்கில் காணப்படுகின்றன. ஸ்ரீ கரதலேஸ்வரர் ஆலயத்திற்கு வடக்கு திசையில் நிர்விக்ன நிமித்தமாக துந்தில விக்னேசர் தொப்புள் பிள்ளையார் ஆலயத்தை முதலில் நிர்மாணம் செய்விக்க வேண்டும். அதன் பிறகு தேவர்களால் தோண்டப்பட்ட நிலப்பகுதி இது என்று சிற்ப வல்லுனர் கூறுகின்ற இந்த நிலப்பகுதியில் மன்னன் கரிகாலனை கொண்டு உயர்ந்த கோபுரம் கட்டுவிக்க செய்வாயாக. கணபதி, முருகன், தேவி ஆகியவர்களுக்கு மூலபீடம், பிரகாரங்கள் முதலியவைகளையும் தலைவாயில் உயர்ந்த 2 கோபுரங்களையும் கட்டுவிக்க செய்வாயாக. இவ்வாலயத்தின் கர்ப்ப கிரகத்தின் பிரதிஷ்டை செய்யும் லிங்கத்திற்காக அரசனை நர்மதை நதிக்கு நீ அழைத்து செல். அங்குள்ள ஓங்கார குண்டத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்யும் போது 2 பான லிங்கங்கள் மன்னன் கையில் அகப்படும். அவன் அந்த பான லிங்கங்களை கையில் எடுத்தவுடன் அந்த பானங்கள் 2ம் ஒன்றாகிவிடும். அதை நர்மதை நதியின் நீரிலேயே போட்டுவிட வேண்டும். மீண்டும் ஒரு பானலிங்கம் மன்னன் கையில் கிட்டும். 3ஆவதாக கிடைக்கும் பானலிங்கம் மிக உத்தமமானது. மிகச் சிறியதாக சூக்ஷ்மமாக இருக்கும். கரைக்கு எடுத்து வந்ததும் அந்த சிறிய பானலிங்கம் பெரியதாக வளரும். அதன் பெயர்தான் பிரகதீஸ்வரர் என்று ஸ்ரீருத்ரம் அழைக்கிறது. இதனை எடுத்துக்கொண்டு வருவதற்கு வியாபாரிகள் வருவார்கள். அவர்கள் பிரகதீஸ்வரரை வழிபடுவார்கள். சக்கரம், எந்திரம் முதலியவற்றுடனும் புஷ்ப மண்டபம் முதலியவற்றுடனும் ஆலயத்தை நிர்மாணித்து வழிபட வேண்டும். ஆதி சைவ குலத்தில் தோன்றிய சிவசேகரனின் முன்னோர்களை திருவையாற்றிலிருந்து வரவழைத்து அவர்களை கொண்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு பூஜிக்க வேண்டும். அப்போது நான் பாதாள மூலாந்தம் அந்த பானலிங்கத்தில் பிரவேசிப்பேன். என்னை தரிசனம் செய்பவர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய புருஷார்த்தங்களை கொடுப்பேன். சிவகங்கையில் நீராடி பெருவுடையாரை தரிசனம் செய்து தூப தீப வில்வம் சாற்றினால் எண்ணுவார் எண்ணியது மனோபீஷ்டங்களை ஈவேன். இதை போலவே பிரகநாயகிக்கும் ஆலயம் எடுப்பாயாக. எனக்கு முன் நந்திகேஸ்வரரையும் மிக உயரமாக சமைப்பாயாக. அந்த நந்தி தேவருக்கு தென்மேற்கு திசையில் மற்றொரு நந்தியையும் அமைப்பாயாக. பெருவுடையாருக்கு தெற்கே அகோரமூர்த்தி ஜ்வரஹரேஸ்வரரையும் முறைப்படி ஸ்தாபிப்பாயாக. போஜ்யங்களுடன் பூஜைகள் செய்து வர வேண்டும். இவ்வாலயத்தை கட்டுவிப்பதற்காக சிற்ப சக்கரவர்த்தியாக காஞ்சியில் வாழ்ந்து வரும் சோமவர்மா என்பவரை அழைப்பாயாக. இந்த சிற்பி காஞ்சி ஏகாம்பரர் ஆலயத்தை கட்டியவர். அங்குள்ள சிற்பிகளையும் அந்தணர்களையும் அழைத்து தக்க மரியாதை செய்து பொருள் கொடுத்து மேலே கூறிய வண்ணம் ஆலயத்தை கரிகாலன் கட்டினால் அவனுடைய குஷ்ட நோய் விலகும்
ஆகும் என்று கூறிய சிவபெருமான் மறைந்தார். ஹரதத்தர் தான் கண்ட அற்புத கனவை கண்டு மனம் மகிழ்ந்தார். 11ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.